விசுவாசிகளின் கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிற வரிசையிலே குடும்பத்துக்கு நேராக உள்ள கடமைகள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பிள்ளைகளுடைய கடமைகள் என்ன, பெற்றோருடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே மனைவிகள் உடைய கடமை என்ன என்பதையும் தியானித்தோம். எனவே இன்றைக்கு புருஷர்களின் கடமை என்ன என்று சொல்லுகிறதை நாம் தியானிப்போம். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்திலிருந்து விசுவாசிகளின் தன்மைகள் என்கிற அடுத்த பாடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். புருஷர்கள் கணவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கும் வேத புஸ்தகம் அருமையான பல காரியங்களை சொல்லுகின்றது, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து. முதலாவது 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இங்கே புருஷராயிருங்கள் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். புருஷராக இருங்கள் என்கிற ஒரு வார்த்தை, அதோடு சேர்த்து 1 கொரிந்தியர் 13:11 வாசிப்போம். 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இதுதான் அதோடைய அர்த்தம். புருஷராயிருங்கள் என்று சொல்லும் பொழுது குழந்தை பருவம் ஒன்று இருக்கிறது. அப்பொழுது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். இப்பொழுது புருஷனான போதோ அந்த குழந்தைக்குரியவைகளை விட்டுவிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் புருஷராயிருங்கள். முதலாவது ஒரு விவாகம் செய்ய போகிற ஒரு ஆண்மகனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரியம் என்னவென்றால், அவர் இனி குழந்தை அல்ல, அவர் இனி ஒரு புதிய அனுபவத்துக்குள் வரப்போகிறார். அது புருஷன். அந்த அனுபவத்துக்கு இவர் தன்னுடைய உள்ளத்திலே ஆயத்தமாக வேண்டும், ஒரு புருஷனாக செயல்பட தொடங்க வேண்டும். அதுவரைக்கும் ஒரு வாலிபன் தன்னுடைய வீட்டிலே அவர் ஒரு விடுதலையான ஒரு பறவை போல அவர் வாழ்ந்து கொண்டு வருவார். எல்லாம் வீட்டிலே அப்பா பார்த்து கொள்வார், அம்மா பார்த்து கொள்வார்கள். இவருக்கு அதிகம் ஒரு பொறுப்பு இருக்கா, அவருக்குள்ள சில காரியங்கள் பொறுப்பு இருக்குமே ஒழிய இந்த குடும்ப விஷயமான காரியங்கள்ல ரொம்ப பொறுப்புகள் இருக்காது. ஆனால் இனி மனதிலே ஒரு பொறுப்புணர்ச்சி வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இனி இவரை நம்பி இன்னொரு நபர் வரப்போகிறார். அப்போ அவருக்கு அதை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய வார்த்தைகள், இதுவரைக்கும் குழந்தையை போல பேசுவார், எதையும் பேசலாம், ஜாலியா பேசலாம், கிண்டல் பேசலாம், எல்லாம் பேசலாம், இன்னும் ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். இனி பேசுகிற வார்த்தைக்கு ரொம்ப வெயிட் உண்டு. முன்னாடி பேசும் பொழுது சின்ன பையன் பேசினா அப்படின்னு போயிடும். இனி அப்படி இல்லை. என் கணவர் பேசின வார்த்தை என்று சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு அது ரொம்ப ரொம்ப அது முக்கியமானதா, பெரிய தாக்கத்தை அது உண்டு பண்ணும். எனவே அதில் ரொம்ப கரெக்டாக பேச வேண்டியது இருக்கு. சும்மா வாயில் வந்ததெல்லாம் இனி பேச முடியாது. பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நம்முடைய வீடு தான், நம்முடைய குடும்பம் தான், அவர் அந்த நபருடைய மனைவி தான், பேசலாம். ஆனால் அந்த பேச்சு அடுத்த நபரை காயப்படுத்துகிறதாகவோ கஷ்டப்படுத்துகிறதாகவோ இருந்து விடக்கூடாது என்பதிலே அதிக கவனம் செலுத்தணும். பேச்சிலே மாற்றம் வர வேண்டியது அவசியம். இனி டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறது என்கிற ஒரு காரியம் இனி ஒரு தலையிலே வருகிறது. இதுவரைக்கும் அவர் என்ன காரியம்னாலும் அவங்களா தீர்மானம் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக பல குடும்பங்களில் பெற்றோர் சொல்வதை கேட்டே நடப்பார்கள். அதுதான் அந்த ஒழுங்கு. அடுத்தது இனி அப்படி இல்லை. கணவன் மனைவி என்று ஆன பிறகு அவர்களுடைய அந்த குடும்பத்தின் காரியத்துக்கு தீர்மானம் எடுக்கிறது அப்பாவோ அம்மாவோ இல்லை, இவர்கள் தான். அப்படிதான் எடுக்கணும். அந்த கணவன் மனைவி ஆயாச்சு என்று சொன்னால் அப்புறம் அந்த குடும்பம், அந்த குடும்பத்திற்குள்ள சகல தீர்மானமும் எடுக்க வேண்டியது அந்த கணவனும் மனைவியும் தான். அப்போ அந்த கணவன் அதில் ஒரு பொறுப்புள்ளவராக இருக்கிறார். எனவே டிசிஷன் மேக்கிங் என்கிற ஒரு தீர்மானம் எடுப்பது என்கிற ஒரு முக்கியமான காரியம் வருகிறது. இப்படி பல பொறுப்புகள் அவருடைய தலையிலே வருகின்ற காரணத்தினாலே அவர் ஒரு புருஷனாக எழும்பி நிற்க வேண்டியது அவசியம்.
பொதுவாக சொல்லுவார்கள், அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு காரியம் கூட. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முதல் அந்த பிள்ளைக்கு வந்து விவரம் வர ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பிள்ளைய ரொம்ப கவருகிறது அவங்களுடைய அப்பா. எதுக்கு எடுத்தாலும் சின்ன பிள்ளை எங்கள் அப்பா சொன்னாங்கன்னே பேசி அப்பாவை ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக அந்த பிள்ளை வைத்திருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் கொஞ்ச நாள் ஆகும் பொழுது அந்த இது மாறிடும். அப்புறம் அவருக்கு டீச்சர் தான் ரொம்ப ஹீரோவாக இருக்கும். என்னுடைய சார் சொன்னாங்க, என்னுடைய டீச்சர் சொன்னாங்க என்று சொல்லி அந்த டீச்சரை பெருசாக மனசில் அது தூக்கி வைத்திருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி போகும் பொழுது அந்த இடத்த ஃப்ரெண்டு பிடித்துக்கொள்ளும். அப்போ எதுக்கு எடுத்தாலும் என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னா என்று சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப இருதயத்தில் ரொம்ப இது கொடுப்பாங்க. அப்படியே வரும் பொழுது அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது அவன் சொல்லுவான், எதுக்கு எடுத்தான்னு சொன்னால், சரி நான் இப்படி சொல்கிறேன். அப்போ ஒரு தனக்கு ஒரு கருத்து வந்துட்டு நான் இப்படி சொல்கிறேன். அப்படி வரும் பொழுதே ஓரளவு அந்த நிலைக்கு வருகிறார்கள் அவர்கள். நானாக ஒன்றை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு, ஒன்றை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு காரியத்தை சிந்தித்து அதில் ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிறார்கள். இதுதான் அந்த வளர்ச்சி. அப்போ அந்த நிலையிலே குழந்தைக்கேற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, குழந்தையை போல் பேசினேன், குழந்தை போல் சிந்தித்தேன், குழந்தை போல் யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்குரியவைகளை விட்டுவிட்டேன். அப்ப இந்த குழந்தைத்தனமான காரியங்கள் எதுவும் இனி இருக்கக்கூடாது. புருஷனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான முதலாவது காரியம். சிலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அதாவது இங்குமங்கும் ஒவ்வொன்றிற்கும் நான் அறிந்ததையும் அனுபவப்பட்டதும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சில குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த கணவன் ஒரு புருஷனாக செயல்படுகிறதில்லை. முன்ன எப்படி வீட்டில் இருந்தாரோ அதே போல தாய் பிள்ளையாக இல்லை தகப்பன் பிள்ளையாக செயல்படுவார். அப்படி செயல்படும் பொழுது இந்த மனைவிக்கு ரொம்ப பாதிப்புகள் அங்கே வரும். அப்போ எதுக்கெடுத்தாலும் இவர் அப்பாட்ட கேட்டு தான் செய்வார், எதுக்கெடுத்தாலும் அம்மா தான், அம்மா இப்படி போகும் பொழுது அதனால குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. நேற்றை கூட நான் மனைவிகள் சைடில் சொல்லும்போது சொன்னேன், மாமியார் மருமகள் விஷயத்தில் மாமியார் வந்துட்டு இனி அந்த மகனுக்கு மருமகள் வந்த பிறகு சில காரியங்கள் தான் மகனுக்கு மாமியார் தாயார் செய்யணும். மனைவி செய்ய வேண்டியதை போய் தாயார் செய்யக்கூடாது. அந்த இடத்த நம்ம லிமிட்டு கிராஸ் பண்ணக்கூடாது, எல்லைக்கு தாண்டக்கூடாது. மகனுக்கு வந்திருக்கிற மனைவி என்ன கடமை கணவனுக்கு ஆற்றணுமோ அதை அவள் ஆற்றும்படி விட்டுறணும். முடியாத கட்டத்தில் ஒரு உதவிகள் வேலைகள் செய்து கொடுக்குறோமே ஒழிய ஒருத்தருக்கு ஒருத்தர் அது நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது மாறி மாறி உதவ வேண்டிதான். ஆனால் அந்த பொறுப்புகளும் அந்த கடமைகளும் கட்டாயமாக அவரவர் செய்யும் பொழுதுதான் அது ஒரு ஒழுங்கிலே நேர்த்தியாக போகும். அந்த ஸ்தானத்தை திரும்பவும் அந்த தாயார் எடுத்தால் நிச்சயமா அந்த குடும்பத்துக்குள்ள அது பிரச்சனை உண்டாக்கும். சிலர் பிரச்சனை வெளிக்காட்டுவார்கள், சிலர் வெளிக்காட்டாமல் இருந்தாலும் அது பாதிப்பு தான். நிச்சயமா அந்த குடும்ப உறவுக்கு அது பாதிப்பு தான். அதனால நம்ம அதில் ஞானமாக இருக்கணும். அதே போல இந்த பாகத்தில் பேசும் பொழுது அது புருஷன் அதில் கவனமாக இருக்கணும். காரணம், நேற்றைக்கு நம்ம சொன்னோம், பெண்மணி வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து இந்த குடும்பத்தில் வந்தாச்சு. அப்போ இங்கே வரும்போது இந்த கணவன் ஒரு பக்கம் தன் தாய் தகப்பன், மறுபக்கம் தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவி, ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்கிறது இந்த புருஷன். அப்போ இந்த புருஷன் தான் ரொம்ப ஞானமாக நிற்கணும். ரொம்ப ஞானமாக நின்று இந்த மனைவி என்கிற அவளுடைய ஸ்தானமும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு அவள் வந்திருக்கிறாள், அவள் கணவனை நம்பித்தான் வந்திருக்கிறாள். அப்போ கணவன் தான் முழு பாதுகாவல், கணவன் தான் முழு அன்பை கொடுக்க வேண்டும், ஆதரவை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றிலும் கண்கலங்காமல் பார்க்க வேண்டியது அந்த கணவன். அதே வேளையிலே மறுபக்கம் பெற்றோர் அதே வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய சைடில் என்னென்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குகள் வகுத்து நாம் செய்யும் பொழுது அந்த உறவுகள் பாதிக்கப்படாமல் இருக்கு. அதுக்கு தான் புருஷராக இருக்கணும். சும்மா குழந்தைய மாதிரி இருந்தாச்சுன்னு சொன்னால் குழப்பம்தான் வரும். புருஷனாக இருந்து ஞானத்தோடு செயல்பட்டால் ரெண்டு பக்கமும் அழகாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, புருஷனாய் இருங்கள். அடுத்தது இரண்டாவது ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 2:24 புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன்
இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இதே வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய். அதே மாதிரி மார்க் 10ஆம் அதிகாரம் 7-8லையும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31லும் இதே வார்த்தை, புருஷன் என்கிற வார்த்தைக்கு பதில் மனுஷன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார். அது ஒரே வார்த்தை பைபிள்ல 4 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை முதல் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ல் அந்த ஆதாமுக்கு அப்பா, உலக பிரகாரமா அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. அவருக்கு அப்பாவும் அம்மாவும் தேவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அப்பொழுதே அந்த குடும்பம் என்கிறத தேவன் ஆரம்பிக்கும் போதே சொல்லியாச்சு. ஒரு குடும்பம் குடும்பமா இருக்க வேண்டும் என்றால் அந்த புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன செய்ய வேண்டும்? இசைந்து இருக்க வேண்டும். அன்னைக்கே சொல்லியாச்சு. அப்ப இது ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை வந்த பிறகு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இது தேவன் அன்னைக்கே குடும்பத்தை குடும்பம் என்கிற அந்த இதை இன்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுதே அவர் சொல்லிவிட்ட காரியம். ரொம்ப முக்கியம். அது 4 தடவை சொல்லப்பட்டிருக்கனால ரொம்ப முக்கியம். அப்ப விட வேண்டும், இசைய வேண்டும். ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை லீவ் அண்ட் கிளீவ். லீவ் அண்ட் கிளீவ். அப்போ ஒரு பக்கத்தை விடணும், ஒரு பக்கத்தை சார்ந்து கொள்ளணும் என்று சொல்லுகிறது. இதுலயும் ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்க போறார்கள் இல்லையா? அப்பா அம்மா எங்கேயோ போகல. அந்த மகனை நம்பி தான் அந்த அப்பா அம்மா இருக்காங்க. பிள்ளைய வளர்த்தோம், ஆளாக்கணும், கடைசி காலத்துல என்ன கவனிப்பான்னு சொல்லிட்டு அந்த மகனை நம்பி தான் இந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ அடுத்த வீட்டுக்கு போயிடுறான். முழு நம்பிக்கையும் இந்த பையன் மேலதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீ கல்யாணம் ஆன உடனே அப்பாவையும் அம்மாவையும் விட்டு என்ன செய்திருப்போம்? மனைவியோடு சேர்ந்துரு. இதோட அர்த்தம் என்ன? ஒரு பகை, ஒரு பிரிவினை என்கிற அர்த்தம் அல்ல. இந்த ஒரு புதிய குடும்பம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இப்பொழுது ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்பம் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே அது குடும்பம் தான். அப்பா அம்மா, மகன் அல்லது மகன்கள், மகள்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்குள் இப்பொழுது ஒரு கல்யாணம் நடந்த உடனே ஒரு புது குடும்பம் என்ன செய்திருச்சு? உருவாயிருச்சு. அப்ப அந்த குடும்பம் ஒரே செடியில இருக்கிற ஒரு பெரிய செடி, அந்த செடியில ஒரு கண்ணு வந்துருச்சு, ஒரு புது செடி. உடனே அதுக்குள்ள சில ஒழுங்குகளை செய்து வச்சா தான் அந்த கண்ணும் ஒழுங்கா வளர முடியும், இந்த தாய் செடியும் சரியா நிக்க முடியும். அப்படியே வளர்ந்த வாக்குல எதுவும் ஆகட்டும்னா ஒண்ணுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே அதுபோல அந்த குடும்பம், ஒரு புது குடும்பம் உருவான உடனே என்ன செய்யணும்? மனதளவிலே அங்க இருந்த அந்த முழு பற்றுதல் அதை விடணும். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி என்று சொல்லி இருக்கிற அந்த இதுல இப்போ மனைவிக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவருடைய இருதயம் அங்கதானே இருந்தது, இந்த உறவுகளில் தான் ஒட்டி இருந்தது. இப்போ அதுல இருந்து தான் எடுத்து இதை தூக்கி உள்ள வைக்க வேண்டி இருக்கு. புதிய வரவை எடுத்து இதற்குள்ளதான் ஃபிட்டின் பண்ணணும். இனி ஒரு எக்ஸ்ட்ரா இடம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே இவருடைய உள்ளத்தில் இருந்த இடமெல்லாம் இங்கே தான் கொடுத்து வச்சிருந்தார். இனி இவர் அதிலிருந்து எடுத்து ஒரு இடத்தை உருவாக்கி உள்ளே அந்த இடத்தை கொடுக்கணும். எனவே தான் சொல்லியிருக்கு. அப்ப நீ அங்கே விட்டு விலக வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் எல்லாம் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாம் ஒன்றா இருந்திருக்கும். சாப்பாடு சரி, பண விஷயங்கள் சரி, எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த புது குடும்பம் வந்த உடனே இந்த புது குடும்பத்துக்குள்ளது தனியாக இருக்கும். அப்போ தான் இவங்க வாழ்க்கை சரியா போ. மனைவிக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கணும், ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அப்பாட்ட போய் கையாந்திருக்கு நிற்க முடியாது இல்லையா? அது நல்லா இருக்காது. அம்மாட்ட போய் கையாந்தி வாங்க முடியாது. ஒரு ஒழுங்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி ஒரு அதில் இந்த பக்கம் ஒரு யூனிட்டாக இது செயல்படும். இதே மாதிரி காரியங்கள் பேசி பழகிறது வந்தாச்சுன்னா எல்லாம் ஒன்றா இருந்து பேசி பழகிட்டு இருப்பான். ஆனால் இனி அப்படி இல்லை, கொஞ்சம் விட்டு பிரிய வேண்டி இருக்கு. இவளுக்கு கொஞ்சம் சமயம் கொடுக்க வேண்டி இருக்கு. இது மாதிரி எல்லா காரியத்திலையும் சமயமா, பணமா, பற்றுதலா, எல்லா விஷயத்திலையும்
இவர் அந்த பழைய அனுபவத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தா இந்த குடும்பம் குழம்பி போகும். ஆகவே தகப்பனையும் தாயையும் விட்டு உன் மனைவியோடு இசைந்திரு. இதுல எப்படி பார்க்கணும்னு சொன்னா, புதுசா இந்த குடும்பம் உருவான உடனே இந்த குடும்பம் தன்னை மையமாக நிறுத்தணும். கணவன் மனைவி ஆகிய இவர்களை நடுவில் வச்சுட்டு ஏற்கனவே இருந்த உறவுகள் எல்லாம் இப்போ திரும்ப ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆகணும். அப்படி கரெக்டாக முதல்ல பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். இந்த கணவனுக்கு பல உறவுகள், மனைவி சைடில் பல உறவுகள், 2 உறவுகளும் நமக்கு தேவை. அதே வேளையில் இப்போ இந்த 2 உறவுகளுமே இந்த ஒரு கல்யாணத்து நிமித்தமாக எல்லாத்துலேயும் ஒரு சின்ன மாற்றம், சின்ன அலைன்மெண்ட், கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறும். அப்படி மாறி இவர்கள் நடுவில் நிற்கணும். தங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த கணவன் மனைவி நடுவில் நின்றுட்டு மற்றதை சுற்றி நேர்த்தியாக வைத்து கொள்ளணும். சரி, நடுவில் நின்னாச்சு. இது கணவனுடைய அப்பா அம்மா, மனைவியுடைய அப்பா அம்மா. இது கணவனுடைய சகோதரர்கள், இது மனைவியுடைய சகோதரர்கள். அடுத்து ஒன்று விட்ட உறவுகள் பலதும் இருக்கு. அப்போ இதெல்லாம் அந்த வட்டங்கள் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அவரவரிடத்தில் எப்படி பழகிக்கொள்ளணும். அதில் நேர்த்தியாக இந்த புது குடும்பம் உறவுகளை அந்தந்த டிஸ்டன்ஸில், அந்தந்த தூரங்களில் வைத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணினால் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்ல ஒரு சூழ்நிலையிலே காணப்படும். அதில் முக்கியமாக இந்த உடனடி உறவுகள் பெற்றோர் சகோதரங்கள் ஆகிய உறவுகள் தான் 2 பக்கம். அதனால தான் அது சொல்லி இருக்கிறது. இந்த பெண்மணிக்கும் நேற்றுக்கு சொல்லியாச்சு, உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. இந்த ஆண்மகனுக்கும் என்ன சொல்லி இருக்கிறது, நீ உன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு நீ மனைவியோடு இசைந்திரு. எதுக்கு சொல்லியிருக்குன்னா, இது ஒரு தனி குடும்பம். இந்த கணவன் மனைவி என்ற குடும்பத்துக்குள் பையனுடைய தகப்பனோ தாயோ, பெண்ணுடைய தகப்பனோ தாயோ உள்ள வரவே கூடாது. இந்த 2க்குள் வருவதற்கு உலகத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்குள் ஒரு அப்பா அம்மா வரக்கூடாது, சகோதரங்க வரக்கூடாது, நண்பர்கள் வரக்கூடாது, ஊழியக்காரர்கள் வரக்கூடாது, ஊழியக்காரிகள் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. எவ்வளவு குடும்ப நண்பர்களாக இருக்கட்டும், எவ்வளவு க்ளோஸாக இருக்கட்டும், எவ்வளவு வல்லமை பெற்ற வரங்களை உடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளே புகுந்து ஆலோசனை கொடுக்கிற வேலை வச்சுக்கிடவே கூடாது. அதுக்கு வெளியே தான் எல்லாரும் நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஞானம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு செய்வோம், இவங்கள்ட்ட கேட்டு செய்வோம். உன் குடும்பம், நீ புருஷனாயிரு, நடத்து. குடும்பம் நடத்த தெரியாமல் நீ எதுக்கு கல்யாணம் பண்ண? சும்மா போய் தொட்டத்துக்கும் பிடிச்சதுக்கும் ஆலோசனை கேட்கறதுக்கா? முக்கியமான காரியங்கள்ல ஆலோசனை கேட்போம், அது வேற காரியம். அப்போ அந்த இது கரெக்டாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி என்ற உறவுக்குள் யாரும் நுழையக்கூடாது. அதுல நடுவில் நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மல்கியா தீர்க்க தரிசனம் 2 ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் தான் நடு நிற்க முடியும். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சி, நடுவில் நிற்கக்கூடியவர் யார்தான்? கர்த்தர் ஒருவர் தான். ஆகவே இந்த கர்த்தர் தான் நடு நின்று இணைத்து வைத்திருக்கிறார். அதான் முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்குல்ல. நடுவில் கர்த்தர் என்கிற ஒரு புரி, அதில் கணவன் ஒரு புரி, மனைவி ஒரு புரி, 3 புரியும் சேர்ந்து இணைந்து நின்றால் வெற்றியுள்ள குடும்பம். இந்த கர்த்தர் மாத்திரம்தான் அந்த ஸ்தானத்தில் நிற்க முடியுமே தவிர வேற யாரும் அங்கே இது பண்ணவே கூடாது. ரொம்ப ஞானமாக நாம் வெளியே நின்று தான் நம்முடைய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதில் அந்த புருஷன் ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டும். தன் குடும்பத்தை சும்மா ஒரு திறந்த வழியை போல அவர் திறந்து போடக்கூடாது. அது அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அடைக்கப்பட்ட தோட்டமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது அந்த புருஷனாக இருந்து தன் குடும்பத்தை, தன்னுடைய அந்த குடும்ப உறவை நேர்த்தியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதைத்தான் சொல்லியிருக்கிற. அதனால குடும்பத்தை பிரிந்து சண்டை போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறதில்லை. வேதத்தினுடைய முழு திரண்ட கருத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதற்காகத்தான், இந்த புதிய உறவின் மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் காட்டுவதற்கும் அந்த உறவு நேர்த்தியாய் வளர வேண்டும் என்பதற்காகத்தான், மற்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லித்தான் இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்திரு. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். மனைவியை சும்மா விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா மனைவி உங்கள் சரீரம். மனைவியை சும்மா பப்ளிக்கில் விட்டு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் என்ன இருக்கு? அப்புறம் மனைவியை விட்டு கொடுத்தாச்சுன்னா நம்மளே விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. பேச்சில் அவள் தான் குற்றவாளி, இல்லை அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தோன்னா அது நமக்கே அது ரொம்ப மோசம். அப்படி யாருமே செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த மனைவியை கணவன் காரியங்களை சொல்லலாம். யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று புகுந்து சொல்லுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் கொஞ்சம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இனி மூன்றாவது காரியத்துக்கு போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். இதை நேற்றைக்கு மனைவியுடைய பாகத்திலும் கொஞ்சம் பார்த்தோம். மறுபக்கத்தை பார்க்க வேண்டும். புருஷனுக்கு கர்த்தர் குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி சபையினுடைய தலைமைத்துவம் கிறிஸ்துவுக்கு இருக்கிறதோ அதுபோல ஒரு குடும்பத்தினுடைய தலைமைத்துவம் கணவனுக்கு இருக்கிறது. இதை மனைவி அனுசரித்து எப்படி நடக்க வேண்டும் என்று நேற்றைக்கு பார்த்தோம். இன்னைக்கு புருஷன். இந்த 1 கொரிந்தியர் 11:3 நேற்றைக்கு சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். ஒரு வரிசை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார். இந்த வரிசை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனைவி, அவளுக்கு தலை கணவன். அந்த கணவனும் சர்வாதிகாரி அல்ல, தன்னிஷ்டம் போல செய்ய முடியாது. அவருக்கு தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு மேல பிதாவான தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அழகான வரிசை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே புருஷன் இப்ப எங்க நிற்கிறார் இந்த வரிசையில? கிறிஸ்துவுக்கு கீழாக தன் மனைவியை நடத்தக்கூடிய மனுஷனாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே தான் தலைமைத்துவம் இருக்கிறது. குடும்பத்தின் தலைமைத்துவம் கிறிஸ்துவின் கீழாக தன் மனைவியை தன்னுடைய மனைவியை லீடு பண்ணக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை லீடு பண்ணக்கூடிய லீடர்ஷிப் தலை, இந்த தலையாக இருக்க வேண்டும். அதனால 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 11:4, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். நேற்றைக்கு பார்த்தோம், மனைவி கண்டிப்பா ஸ்திரீகள் என்ன செய்யணும்? முக்காடு போடணும்னு சொல்லி. புருஷன் முக்காடு போடக்கூடாது. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, ஏதாவது புருஷர்கள் தலையில முக்காடு போட்டாச்சுன்னா தங்கள் தலையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கனவீனப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர்கள் முக்காடு போடக்கூடாது. அவருடைய தலை கிறிஸ்து, கனவீனப்படுத்தக்கூடாது. ஒன்று. அப்புறம் 7ஆம் வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, புருஷனானவன் தேவனுடைய சாயலும், புருஷன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால், மகிமையுமா இருக்கிறான். தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறான். இனி கீழே உள்ள வசனங்கள் சொல்லு, புருஷனுக்காகவே ஸ்திரீ உண்டாக்கப்பட்டாள், புருஷனிலிருந்து தான் ஸ்திரீ தோன்றினாள். ஆதாமுக்காக தேவன் ஏவாளை உண்டு பண்ணினார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்துத்தான் ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார். ஆகவே இந்த ஒரு இதை புருஷனும் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ எனக்காக தேவன் இந்த மனைவியை தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கூட ஒரு தலைமைத்துவ பண்போடு வைத்து நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதேவேளை தொடர்ந்து பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லை. ஆனால் அந்த நிலைமைகளை புரிந்து அந்த நிலைமைகளில் நின்று நன்றாக நாம் ஒத்துழைக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு லீடர்ஷிப் என்று வரும்பொழுது அது மிக முக்கியம். இப்போ உதாரணமாக ஒருவர் பாஸ்டர், ஒருவர் விசுவாசி என்று இருக்கிறாருன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் விசுவாசிகள் தான். எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார், ஒரே அபிஷேகத்தை நமக்கு தந்தார், சத்தியத்தை தந்தார். அதே வேளையிலே அந்த அழைப்புகளில் மட்டும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு ஊழியம் செய்வதற்காக சிலரை தெரிந்தெடுத்து வைக்கிறார். அப்போ அந்த இடத்துல தான் நம்முடைய கடமையை நிறைவேற்றி நிற்கிறோமே தவிர, நான் தான் பெரிய அதிகாரி அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம நிற்கிறதுக்காக இல்லை. அந்த பாஸ்டர் என்கிற நிலையில் எதை செய்யணுமோ அதில் தான் நம்ம மற்றவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கோமே தவிர எல்லாத்துலேயும் அதிகாரி இல்லை. பவுல் அதை அழகாக சொன்னார், நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகளாக இராமல் உங்கள் சந்தோஷத்துக்கு
சகாயராய் இருக்கிறோம் என்று சொன்னார். அதே பவுல் தான் பரம்போடு வரட்டா என்று கேட்டவர். அப்ப அவர் செயல்பட வேண்டிய இடங்கள்ல தான் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறாரே ஒழிய, நாங்க உங்க ஒவ்வொருடைய தனிப்பட்ட விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது. ஒன்ன நான் குடுமையை பிடிச்சு நடத்த முடியாது. நான் உன்னுடைய சந்தோஷத்துக்கு சகாயர், நான் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க கிறிஸ்துவோடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஊக்குவித்து உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு தான் எனக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை, பொறுப்பை தந்திருக்கிறார். உங்களை ஆட்டி படைக்கிற அதிகாரம் இல்லை. இதே மாதிரிதான் குடும்பத்திலே தலைவன் அல்லது தலை என்று சொல்லும் பொழுது, அந்த தலை என்று சொல்லுகிறது எதற்காக? பெண் அடிமை என்று சொல்லி பெண்ணை கீழே சவுட்டி தேய்ப்பதற்காக அல்ல. அதான் ஏற்ற துணைன்னே சொல்லிட்டார முதல்ல. அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். அப்படி ஒன்றுபோல நிறுத்திவிட்டு அந்த லீடு பண்ணுகிறத மட்டும் ஆணுடைய கையிலே கொடுத்தார். குடும்பத்தில் இறுதி முடிவுகள் எடுப்பது, குடும்பத்தை வழிநடத்தி செல்லுவது, இந்த காரியம் கட்டாயமாக மனைவி அல்ல, அது நிச்சயம் கணவன் மட்டுமே. அல்லேலூயா. அதுல நம்ம இதா இருக்கணும். இன்னும் இந்த லீடர்ஷிப்பை பற்றி சொல்லும் பொழுது, கிறிஸ்டியன் லீடர்ஷிப்புக்கும் செக்யூலர் லீடர்ஷிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம். கிறிஸ்தவ தலைமைத்துவம், உலகத்தில் உள்ள மற்ற தலைமைத்துவம். உலகத்தில் உள்ள மற்ற தலைமைத்துவங்கள் எப்பவுமே தலைவர் தன்னை ஒரு பெரியவராக காண்பிப்பதிலும், தன்னை எல்லாருக்கும் மேலாக தன்னை உயர்த்துவதிலும், மற்றவர்கள் தன்னை தூக்கி சுமக்கிற அளவுக்கு காரியங்களை செய்கிறது தான் கவனம் செலுத்துவார். அப்பதான் ஒரு தலைவராக இருக்க முடியும். எல்லாருமா சேர்ந்து அவரை தூக்கி சுமக்கணும். ஆனா கிறிஸ்தவ தலைமைத்துவம் நேரம் மாறி இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அதை முதல் முறையாக வெளிப்படுத்தினார். கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது அந்த தலைவர் தான் அடிமட்டத்தில் இருந்து எல்லாரையும் தூக்கி சுமக்கிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை காண்பிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். அது வரைக்கும் அப்படி ஒன்றும் நடந்ததில்லை. ஏன்னா குருவுடைய பாதங்களை கழுவுவாங்க, சீஷனுடைய பாதத்தை எந்த குரு கழுவுவார்? முதல் முறையாக இயேசு அதை காண்பித்தார். நிறைய நல்ல காரியங்கள் இயேசு முதல் முறை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது அதுதான். முழு பொறுப்பை தன் தலையில் எடுத்து அதை சுமக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அப்ப குடும்ப தலைமையும் அதுதான். கணவன் என்று சொல்லும் பொழுது கணவனுடைய தலையில பொறுப்பு வைத்தாச்சுன்னு சொன்னா வெறும் அதிகாரம் இல்லை, முழு பொறுப்பு என்ற அர்த்தம். ஆகவேதான் ஆதாம் இடத்திலே கர்த்தர் எல்லாம் சொன்னார். தோட்டத்திலே குடியிருங்கள், தோட்டத்தை பண்படுத்துங்கள், தோட்டத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், எல்லாம் அவன்கிட்ட தான் சொன்னார். சொல்லி முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு தான் போனார். அப்புறம் ஒரு தப்பு நடந்த உடனே கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்டார். என்ன செய்தாய்? அவன் தான் மாத்தி மாத்தி விட்டான், பொறுப்பு இல்லாம தட்டி கழித்து பேசினான். ஆனா கர்த்தர் கரெக்டாகத்தான் கேட்டார். அவனுக்கு அதுக்குள்ள தண்டனையும் கொடுத்தார். எனவே அந்த பொறுப்பு என்பது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதைத்தான் நம்ம புரியணும். அந்த பொறுப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பொறுப்புணர்ச்சி எல்லா புருஷருக்கும் வேண்டாம். அதை புருஷன் நினைக்கணும், என் மனைவிக்கு முழு பொறுப்பு நான் தான், என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முழு பொறுப்பு நான் தான். போயிட்டு எனக்கு தெரியாது பிள்ளை பிடிச்ச, நான் என்ன பிள்ளைய வளர்க்கேன், நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன், அவள் என்ன செய்யாலோ தெரியல. இது ஆதாமின் பேச்சு. ஆதாம் இப்படித்தானே செஞ்சான். எனக்கு என்ன தெரியும், நீர் கொடுத்த இவ தான் செய்தா, நானும் சாப்பிட்டேன் அப்படின்னா. இவன் என்ன குழந்தையா? புருஷனாக இருக்க வேணும் இல்லையா? இவன் அவளை வழி நடத்தணுமா, இவரை வழி நடத்தணுமா? குழப்பிட்டான். ஆகவே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த பொறுப்பு நம்ம தலையில தான் வருது. அதனால நாம தான் எல்லாம் செய்யணும்னு இல்லை. மனைவி செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்யணும், பிள்ளைகளை நம்ம இது பண்ணணும். அதே வேளையில முழுவதனுடைய ஒரு பொறுப்பு நாம சுமந்து கொண்டே இருக்கணும். அந்த கணவன் அதுல ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, இந்த லீடர்ஷிப் என்று சொல்லும் பொழுது ஒன்று பொறுப்பு, இன்னொன்று தலைமை தாங்கி நடத்துவது, வழிகாட்டி நடத்தணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடத்தி செல்லணுமே, அதுக்கு தானே கொடுத்துருக்கு. சும்மா நடக்கிறது போல நடக்கும், நான் பின்னால போவேன்னா அது சரியாக. இந்த ஆட்டு மந்தைய முன்னால் விட்டு பேன்னு சொல்லிட்டு பின்னால போனா ஆடு எங்கேயும் போய் இவர் பின்னால போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு மேய்ப்பன் எதுக்கு? முன்னால போகணும், எங்க போகணும்னு இவர் திட்டம் போடணும். அதுக்கு நேராக அந்த மந்தையை என்ன செய்யணும்? நடத்தணும். அதே மாதிரி தான் குடும்ப தலைமை. குடும்பத்துக்கு எந்த திசையில போகணும், என் குடும்பம் எப்படி போகணும் என்பது அந்த தலைவனுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனத்தை தன் மனைவியோடு பகிர்ந்து கொள்ளணும், பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளணும்.
அவரவருடைய சூழ்நிலைக்கு தக்க. மனைவிட்ட பகிர்ந்து கொள்கிற எல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், ஒன்றாக போகணும். யாக்கோபு என்கிற புருஷனை, தகப்பனை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். மாமன் வீட்டிலே வந்து விவாகமாகி குடும்பமாகி ஒரு பெரிய குடும்பமாக வளர்ந்து விட்டார்கள். இப்போ அங்கிருந்து இனி தன் ஊருக்கு வர வேண்டும் என்று அவருக்கு, குடும்ப தலைவருக்கு திட்டம் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு போகணும், இந்த குடும்பத்தை எல்லாம் கொண்டு இனி போய் என்னுடைய முற்பிதாக்களுடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்து அங்கே குடியிருக்கணும் அப்படின்னு அவருக்கு தரிசனம். உடனே இந்த மனுஷன், பெரிய குடும்பம் இல்லையா, அப்போது இந்த மனைவி, அவருக்கான பழைய ஏற்பாடு 2 மனைவி, அப்போது ராகேலையும் லேயாளையும் கூப்பிட்டு மந்தையின் இடத்தில் கூப்பிட்டு தனியாக பேசினார். அது பாகம் ரொம்ப குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். போயிருந்து சும்மா சாப்பிட்ற நேரத்தில் விட்டுறல, சாப்பிடும்போது அங்கே எல்லாரும் சாப்பிடுவான். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசகார், பெஞ்சமின் எல்லாம் இருக்க இடத்துல விட்டார்னா ஆளுக்கு ஒரு பேச்சு பேசி காரியத்தை குழப்பி போடுவானு. ஒன்றும் நடந்திருக்காது. ஒத்தை சொல்லுவா, இங்கே தாத்தா விட்டு எப்படி வருவேன், ஒத்தை சொல்லுவா இங்கே எப்படி இருக்குது, இதை விட்டு போக முடியுமான்னு. பிறகு இந்த மனைவிமாரும் குழம்பிடுவார்கள். அவர் ஞானமாக முதல்ல அவருக்கு வந்த தரிசனத்தை அவருடைய மனைவியை கூப்பிட்டு பகிர்ந்து கொண்டார். இவர்கள் பகிர்ந்து கொண்டோன்னா நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. அது சரி, எங்கள் அப்பா எப்போவுமே நம்மளை விற்று பாக்கெட்டில் போடுற ஆளாக இருக்காரு, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் ஒரேடியாக நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம், எல்லாரும் சேர்ந்து போயிடுவோன்னு அவர்களும் ஏகமானதாக தீர்மானம் எடுத்தாச்சு. உடனே தீர்மானம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு பிள்ளைகள்கிட்ட வர்றான். பிள்ளைகள்கிட்ட வந்து சிம்பிளாக இப்போ 3 பேர் சேர்ந்து நின்று சொல்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஒன்றும் தட்ட முடியாது. எல்லாம் சேர்ந்து எப்படி போவோம், எல்லாரும் சரி, எல்லாரும் புறப்பட்டு போயாச்சு. அவன்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்போ ஒரு குடும்பத்தில் இப்படி தான், கணவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், திசை இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும். அதுக்கு அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டியது முதல்ல மனைவிட்ட பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து நம்ம விசுவாசிகள் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி முக்கியமான காரியங்களுக்கு அதுக்குள்ள ஒரு நிலையில் அதை செய்யணும். சின்ன காரியங்கள் ஓகே, பேசணும், செய்தோம், அப்படி போவோம். முக்கியமான காரியங்களுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்து ஜெபித்து நாள் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேவனுடைய நடத்துதலை பெற்று தான் நம்ம செய்யணும். அப்படி ஒரு நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை பிள்ளைகளுக்கு சொல்லி நடத்தும்போது அந்த குடும்பம் ஒருமனமாக அழகாக போகும். கணவன் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்க, தாய் இன்னொரு விதமாக பிள்ளைகளை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப தீமையை உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம். கணவனும் மனைவியும் அல்லது தகப்பனும் தாயும் பிள்ளைகளை வளர்க்குறது கண்டிப்பாக 2 பேரும் ஒருமனமாக தான் நிற்கணும். உங்களுக்குள்ளே எந்த வித்தியாசம் தான் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிடுங்க. பிள்ளைகள்கிட்ட வரும்பொழுது 2 பேரும் ஒரே வாயாக பேசுங்கள். அப்போ தான் பிள்ளைகள் 2 பேரையும் மதிக்கும், பிள்ளைகள் ஒழுங்குக்குள்ளே நிற்கும், பிள்ளைகள் நல்ல நிலையில் வரும். இல்லைன்னா அப்பா சொல்கிறத அம்மாட்ட போய் சமாளிக்கும், அம்மா சொல்கிறத அப்பாட்ட போய் சமாளிக்கும், வெறும் கள்ளனும் திருடனுமா அது வளர்ந்து வரும். அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சின்னதிலிருந்தே நம்ம ஞானமாக ஒரு மனமாக நின்று பகிர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். இப்படி கணவன் மனைவி, அப்போ தலைமைத்துவம் சொன்னோன்னா தன்னிஷ்டம் செய்வதல்ல, ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். குடும்ப பொருளாதாரம் முக்கியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கணவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறா மனைவி தெரியவே செய்யாது. வாங்குவார், பாக்கெட்டில் போடுவார். மீன் வாங்கணும், மசாலா வாங்கணும், எவ்வளோ வேணும் இந்தா, இதான் அந்த மனைவி தெரியும். மனைவி தெரிஞ்சதெல்லாம் மீன் வாங்குறதுக்கு, இப்போ மசாலா வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு கேட்டு கேட்டு வாங்கிறது தான். அது மனைவி அல்ல. புருஷனை உங்கள் மனைவியை எப்படி வச்சிருக்கிறீங்க? உங்கள் மனைவியை நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு நம்பாதவர்களா, ஒரு 500 ரூபாய்க்கு நம்பாதவர்களா? நீங்கள் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பொருளாதாரம் ஆகுது பார்க்குறோம். சரி, ஒரு வாரத்துக்குள்ளதை கொடுப்போம், ஒரு மாதத்துக்குள்ளதை கொடுப்போம். அது யோசித்து அந்த வருமானங்களுக்கு தக்க, சிலருக்கு தின கூலி, சிலருக்கு வாரந்தோறும் சம்பளம், சிலருக்கு மாத சம்பளம், பல விதத்தில் இருக்குது. அது சூழ்நிலைக்கு பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும். அந்த மனைவி என்ன செய்யணும், அதை வாங்கி வைத்து நல்ல முறையில் செய்து, சரி அவர்கிட்ட அவர் 500 ரூபாய் தந்தார், இல்லைன்னா 200 தந்தார், அதில் ஏதோ மீதி எடுத்து வைத்து அடுத்து அவருக்கு ஒரு நெருக்கம் வரும்போது தாங்க என்ன பாருங்கள் நீங்கள் தந்ததில் கொஞ்சம் இருக்குது, அதெல்லவா சந்தோஷம். அந்த அளவுக்கு வரணும் குடும்ப பொருளாதாரம். அப்போ கணவன் நம்ப வேண்டும், மனைவியும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அதோட ஒரு ஸ்டெப்பு கூட போய் அதிலிருந்தும் ஒன்றை பிடிச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றுக்குள்ள அளவில் செயல்படும். அப்போ கணவனுக்கு இன்னும் சந்தோஷம், என் மனைவிட்ட எவ்வளவு கொடுக்கலாம், வேஸ்ட் பண்ண மாட்டா, அவள் நம்ம நெருக்கத்துக்கு அவள் ஒரு உதவி செய்யக்கூடிய அளவில் அதை நல்லா செய்வா. இந்த அளவுக்கு 2 பேரும் பொருளாதாரத்தில் இருக்கணும். முக்கியமான காரியங்கள் செய்ய கண்டிப்பாக யோசிக்கணும். யோசித்து ஆலோசித்து தான் ஜெபித்து தான் முன்னே செல்ல வேண்டும். இதெல்லாம் ஒரு வேளை சொல்லும் பொழுது
சிலருக்கு விளையாட்டாக தெரியலாம், சாதா ஓடிட்டு இருக்கும்போது தெரியாது, எங்கேயா போய் மாட்டினா தான் தெரியும். அப்போ மாட்டாமல் சிக்காமல் போகிறதுக்கு தான் இந்த ஆலோசனைகள் நம்ம சொல்கிறது. பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்க்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலைகள், பிள்ளைகளுடைய விவாகங்கள் கட்டாயமாக நல்லா ஆலோசித்து பேசி இருவரும் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணி தேவ ஆலோசனையும் கேட்டு தான் செய்யணும். அப்படி தான். ஏன்னா கர்த்தர் தந்த பிள்ளைகள், அதை அங்கே அன்னைக்கே பார்த்துட்டோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மனோவா குடும்பத்தை போல இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், நம்ம கேட்டு கேட்டு வளர்க்கணும். ஸோ இப்படி 2 பேரும் பகிர்ந்து கொண்டு, அதுதான் இந்த கணவனுடைய தலைமைத்துவம் என்பது ஒரு சும்மா என்னதோ தன்னிஷ்டம் செய்கிற ஒரு போக்காக இருக்கக்கூடாது, நேர்த்தியாக இருக்கணும். இதில் கணவன் குடும்பத்தை நடத்துகிறதுல 2 காரியத்தை மனதில் வைக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒன்று, கர்த்தருக்கு நேராக நடத்துகிறது, அது நம்பர் 1. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இந்த குடும்பத்தை முதலாவது கணவன் கர்த்தருக்கு நேராக எவ்வளவு நடத்துகிறாரோ அவ்வளவுதான் இந்த குடும்பத்துக்கு வெற்றி. 2வது வளர்ச்சிக்கு நேராக நடத்தும். எல்லாவித வளர்ச்சி, குடும்பம் சொல்லும் பொழுது பல காரியங்கள் இருக்கிறது. எல்லாவித வளர்ச்சியிலே நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும். முதலாவது கர்த்தருக்கு நேராக என் குடும்பம் நான் எப்படி வழி நடத்துகிறேன். என் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடக்குதா? பல குடும்பங்களில் சங்கடமான காரியம் என்னவென்றால், குடும்ப ஜெபத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் குடும்ப ஜெபத்துக்கு தலைவர் யாரு? சொல்ல மாட்டியே. பல குடும்பங்களில் மனைவி அல்லது தாய் தான் குடும்ப ஜெபத்துக்கு தலைவர். அதில் மட்டும் தலைவர் வரமாட்டார். அது பெரிய தப்பு. அங்கே தான் எல்லாமே தலைகீழாக போகுது. குடும்ப ஜெபத்தை கணவன் தலைமை தாங்கி நடத்த தொடங்கினால் அந்த குடும்பம் மகாபெரிய வெற்றி பெறும். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. கண்டிப்பா மாற்றமில்லாத வார்த்தை இது. குடும்ப ஜெபத்தை கணவர் தலைமை தாங்கி நடத்தணும். நம்ம நிறைய கணவன்மார் வாய் திறக்காத கணவன்மார் ஆகும். தெய்வீகம்னு வந்தால் வாய் அடைச்சிரும், மற்ற ஈகோன்னு வந்தாச்சுன்னா வாய் திறந்துடும். இது பெரிய தப்பு, பெரிய தப்பு. தெய்வீகத்துக்கு வாயடைத்து லௌகீகத்துக்கு மட்டும் வாயை திறக்கிற கணவனாக இருந்தால் எப்படி கர்த்தருக்கு நேராக குடும்பம் நடக்கும்? கண்டிப்பாக சரி வராது. இன்னைக்காவது ஒரு முடிவை எடுத்துருங்க. எடுத்து முதல்ல கஷ்டமாக இருக்கு. ஏன்னா 10-15 வருஷம் அவளே நடத்திட்டா, இப்போ இனி நாம் போய் இருந்துக்கிட்டு பாட்டு புக்கு எடுங்கன்னாலே பிள்ளைகள் சிரிப்பார்களே, சிரிச்சுட்டு போட்டு 2 நாள். ஆனால் நம்ம அந்த லைனுக்கு வந்துடுவோம். வந்துட்டோன்னா பிறகு அது பிக்கப் ஆயிரும். தடத்தில் ஏறிச்சுன்னா அப்புறம் வண்டி அழகாக என்ன செய்யும், போகும். இது தடத்தில் ஏறாமல் இருக்கனால தான் பெரிய பிரச்சனை. அதனால் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். குடும்ப ஜெபம் தலைவர் நடத்த ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் கரெக்டான திசையில் போக கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். அது அந்த தெய்வீக காரியம். மாதிரி சர்ச்சுக்கு வர காரியங்கள் கரெக்ட் டைமுக்கு போவோம். பையன் பைபிள் எடுத்தானா, பிள்ளை பைபிளை கையில் எடுத்தாளா எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். இப்படி தெய்வீக காரியத்தை நம்ம கரெக்ட் பண்ண அந்த குடும்பம் அப்படியே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவருடைய கிருபையோடு எழும்பிக் கொண்டே இருக்கும். அப்போ பாக்கி உள்ள ஆசீர்வாதங்கள் தானாக பின்பற்றி வரும். அதான் நமக்கு வேதம் சொல்லுது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். நான் முன்ன போகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக போகும். அதனால நீங்க கட்டாயமா இந்த மாதிரி காரியம் முதல்ல தெய்வீகத்திலே லீடு பண்ணுங்கள். அடுத்தது மற்றுள்ள சகல வளர்ச்சி, படிப்பு, பொருளாதாரம், சமூக நிலவரங்கள், சொந்தக்காரர்களுடைய அந்த நிலவரங்கள், அக்கம் பக்கத்தாருடைய நிலவரங்கள், எத்தனையோ காரியம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது. இது அத்தனை பகுதியிலும் என் குடும்பம் ஒரு சாட்சியா, நல்ல முறையில் ஒரு மதிப்பா, மேன்மையா வளர்ச்சி அடையணும் என்று சொல்லி நல்ல நிலையில் நாம் இதுக்காக பிளான் பண்ணணும். ஒரு பெரிய பொறுப்பாக்கும் குடும்பம். பிளான் பண்ணி ஜெபித்து மனைவியோடு ஆலோசனை பண்ணி அவருடைய கருத்தையும் கேட்டு அதெல்லாம் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்து அப்படியே போக தொடங்குனீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாலே போதும், கர்த்தர் உங்கள் காரியங்களை மிக மேன்மையாக நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, லீடர்ஷிப் மிக முக்கியம். இதுல இன்னொன்று சொல்லியிருக்கு, இந்த தலையை கனம் பண்ணுகிற விஷயத்தில் புருஷன் முக்காடு போடக்கூடாது, மனைவி முக்காடு போடணும். அது மாதிரி 1 கொரிந்தியர் 11:14 பவுல் சொல்றாரு, புருஷர்கள் முடிய நீளமாக வளர்க்கக்கூடாது, மனைவிகள் முடிய நீளமாக என்ன செய்யணும், வளர்க்கணும். அது நேற்றைக்கு நான் சொல்லலை, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அப்போ இதெல்லாம் ஒழுங்கு, பைபிளில் சொல்லியிருக்கிற அழகான ஒழுங்கு. அது சொல்லியா சுபாவமே உங்களுக்கு போதிக்கலையா? ஆண்டவரே அப்படி தானே கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு நீண்ட கூந்தலையும் ஆண்களுக்கு இது குறுகின கூந்தலையும் கொடுத்துருக்கிறாருல்ல, அது இயற்கையே உங்களுக்கு போதிக்கிறதே
அப்படின்னு சொல்றாரு. எனவே இப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது எபேசியர் 5:25 வாசிப்போம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரி, அன்பு கூறுங்கள். 4வது கடமை அன்பு கூறுதல். நேற்றைக்கு மனைவிக்கும் சொல்லி இருந்து பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்பா இருக்கணும்னு தீத்துவிலே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு புருஷர்கள் அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும் இங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லி இருக்கிறார். புருஷர்கள் அன்பு கூறுகிற விஷயத்துல கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல புருஷனும் மனைவியில் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை கொஞ்சம் தியானித்து பார்த்து அந்த நிலையில் கணவனும் தன் மனைவியை என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறணும். நாம் தான் சபை. கிறிஸ்து நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தார்? நாம் எப்படி இருந்தோம்? அழகற்றவர்களாய் இருந்தோம், அலங்கோலமாய் இருந்தோம், ஒன்றும் தெரியாதவர்களாய் இருந்தோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். அந்த நிலையில்தான் நம்மை அவர் நேசித்து கரம் பிடித்து நம்மை இன்றைக்கும் அவருடைய பிள்ளை, அவருடைய மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்கள் மனைவி அழகில் குறைந்திருக்கலாம், அறிவில் குறைந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த பல காரியங்கள் அவளில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பலவேளை மனசுல ஒரு திருப்தி கூட சில வேளை உள்ளான மனசுல இல்லாம கூட இருக்கலாம். எது இருந்தாலும் அன்பு கூறுங்க. கிறிஸ்து உங்களில் எப்படி அன்பு கூர்ந்தார் அதுபோல அன்பு கூர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கொலோசையர் 3:19 சொல்லும் பொழுது இதேதான், புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களிடத்தில் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று ஒன்று கூட சேர்த்து எழுதுகிறார். மனைவி இடத்துல ஒரு புருஷன் என்ன செய்யக்கூடாதான்? கசந்து கொள்ளவே கூடாதான். அன்புதான் கூறணும், கசந்து கொள்ளவே கூடாது. ஒரு கசப்புக்கு இடமே வச்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரே சரீரம், ஒரே மாம்சம், ஒன்று. உங்களுக்குள்ளேயே கசப்பை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது பயங்கரமான கேடாக முடிந்து போகும். கணவனும் மனைவியும் ஒன்றா சிந்திக்கணும், ஒன்றா காரியங்களை செய்யணும். உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கசப்பாகிய ஒரு செடி வளர்ந்து போச்சுன்னா பயங்கரமான பாதிப்பு. அதை அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிச்சு போடும். அதனால ஒரு கணவனும் தன் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது. வெளியே கசந்து கொள்ளுதுன்னா உள்ளத்துல கசப்பு இருந்தால் தான் வெளியே வரும். ஆகவே உள்ளத்தில் எந்த கசமும் கொடுக்கக்கூடாது. நேற்றுக்கு சொன்ன அதே தான் இதுக்கும் மனைவிக்கும் சொன்னோம் இல்லையா? மன்னிக்கணும். ஒரு குடும்பம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக டெய்லி 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனையோ தடவை மனைவியை கணவன் மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு, கணவனை மனைவி மன்னிக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு. அதுல உடனுக்குடன் மன்னித்து நம்முடைய உள்ளத்திலே அதை கசப்பாக மாற்றாமல் தூக்கி வெளியே தள்ளிட்டோம்னா அந்த குடும்பம் வெற்றியான குடும்பம். அந்த கணவனும் மனைவியும் ஆரோக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. சரீர பிரகாரமா கூட நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு நிறைய வியாதிக்கு காரணமே உள்ளத்துல வரக்கூடிய இந்த மாதிரி கசப்புகள் தான். கசப்பு வந்து அது உள்ள குடியிருந்து அடுத்தது அது ரொம்ப மனசுல பெருமூச்சுகளை உண்டு பண்ணி, வேதனையை உண்டு பண்ணி, அதுவே இருதயத்தை பாதிச்சு பல பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் உருவாகிறது. ஏன்னா மனுஷனுடைய உணர்ச்சினால ஒவ்வொரு என்சைம்ஸ், சுரப்பிகள் வித்தியாசமாக சுரக்கிறது. அப்படி உள்ள அந்த சுரப்பிகளுடைய வித்தியாசமான சுரக்கின்ற தன்மையினால உள்ள சரீரத்தில் பல மாற்றங்கள், கெமிக்கல் இம்பேலன்ஸ் உண்டாகிறது. ஆகவே தான் நிறைய வியாதிகள் வருது. இதுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான குடும்ப உறவு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய காரியத்துக்கு அதிலே தீர்வு காண முடியும். அப்படினால முதலாவது அடிப்படை, கணவன் மனைவிக்குள் எந்த ஒரு கசப்புக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. கசப்பு இருந்தா அதை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல உங்கள் மனைவிக்கும் மன்னித்து விடுங்க. மன்னிக்கிறதுல நமக்கு ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். மன்னிக்கிறதுனால நாம இன்னும் மேன்மைதான் அடைவோமே ஒழிய மன்னிப்பை கொடுத்ததுனால நாம குறைந்து போக போறது கிடையவே கிடையாது. இனி மன்னித்தேன், ஆனா சமயம் வரும்பொழுதெல்லாம் பழையதை எடுத்து ஒன்று குத்தி காட்டி கொண்டு இருப்பேன்னு சொன்னா அந்த குடும்ப உறவை நீங்களே உடைச்சிட்டு இருக்கிறீங்க என்று அர்த்தம். மனைவியை கொஞ்சம் இவளை தட்டி வச்சாதான் இவா சரியா இருப்பான்னு சொல்லி சிலர் வேணும்னு கூட செய்ய மாட்டாங்க. சும்மா அப்பப்போ ஒரு தட்டு போட்டுக்கிடுவோம் என்று சொல்லி என்னத்தையாவது ஒன்றை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஒரு வீக் பாயிண்ட்டை இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களை செய்யவே கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாது. கசப்புகளை கசந்து கொள்ளவும் கூடாது, கசப்புகளை வளர்க்கவும் விதைக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக புருஷன்மார் செய்கிற தவறு என்ன தெரியுமா? இவங்களை சீண்டுகிறது. அவங்க அப்பாவை பற்றி சொல்லி, அவங்க அண்ணன் தம்பியை பற்றி சொல்லி, அவருக்கு ஆனால் வந்தா மச்சான் மச்சான் மச்சான்
சொல்லி ரொம்ப மச்சானா இருப்பார். இங்கே சும்மா ஒரு போடு போட்டுக்குவார், ஒரு தட்டு, ஒரு குத்து குத்துறதுக்காக. செய்யவே கூடாது. அங்கே அழகாக இருப்பான், மாமான்னா அவ்வளோ பவ்யமாக போய் உட்கார்ந்துருப்பார். இங்கே வந்து அவனை தெரியாதா? இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. தேவையில்லாத பேச்சுகள் காயப்படுத்தும், கசப்புகளை வளர்த்தும், அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம டீசெண்டாக நேர்த்தியாக இருப்போம். அடுத்தது அதே எபேசியர் 5:28 சொல்லுகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். சொந்த சரீரம் போல நினைச்சு அன்பு கூறணும். எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. மனைவிக்கு ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னார், தீத்துவில் சொன்னார், பாலிய ஸ்திரீகளே புருஷனுக்கு அன்பு கூறுங்க. அவங்கள நம்புறாருன்னு நினைக்கேன். புருஷனை நம்பி தானே வாழ போறா, கண்டிப்பா அன்பு கூறுவாங்கன்னு. புருஷன்மாரத்தான் திரும்ப திரும்ப சொல்ல, கிறிஸ்து எப்படி சபைக்கு அன்பு கூர்ந்தாரோ அது மாதிரி அன்பு கூறுங்க. அடுத்து கசந்து கொள்ளாதிருங்க. இன்னும் சொல்ற, உன் சொந்த சரீரத்தை எப்படி நேசிப்ப? ஒரு காயப்பட்டா ஓ உடனே போதில்ல. இதே மாதிரி மனைவிக்கு காயப்பட்டாலும், மனைவிக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே இரக்கம் செய்யணும். மனைவி சரீரத்தில் உள்ள காயம் மட்டுமல்ல, உள்ளத்தில் உள்ள காயமும் எல்லாம் கவனிக்கணும். உன் சரீரத்தை நீ எப்படி பேணி காப்பாயோ புருஷனே, அதுபோல உன் மனைவியோட சரீரத்தை நீ என்ன செய்யும், சரீரத்தையும் வாழ்க்கையும் எல்லாம் பேணி காக்க வேண்டும். இனி திரும்பவும் சொல்றார் 5:33, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். 4 தடவை சொல்லியாச்சு. கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறுங்க, கசந்து கொள்ளாதிருங்க, உங்க சொந்த சரீரத்தை நீங்க நேசிக்கிறது போல நேசிங்க, உங்களில் நீங்கள் அன்பு கூறுவது போல நீங்கள் கட்டாயமாய் அன்பு கூறுங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:67 ஈசாக்கு தன் ரெபெக்காளை தன் மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மனைவி என்று வந்தவுடனே நேசிக்க தொடங்கணும். 1 சாமுவேல் 1:8 எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தான். அவள் மனவேதனையோடு இருந்த பொழுது அன்பின் வார்த்தைகளை, ஆறுதலின் வார்த்தைகளை பேசினான். அன்னாளே, உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ கவலைப்படுகிறாய், உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கல, நான் இருக்கிறது பெருசு இல்லையான்னு கேட்டான். பாருங்க, அவனுடைய வார்த்தையினாலே அவனுடைய மனைவியை ஆறுதல் படுத்துறவனாய், அன்பின் வார்த்தை பேசுறவனா இருந்தான். அது மட்டுமல்ல, அன்னைக்கு பழைய ஏற்பாடு 2 மனைவி அவனுக்கு. அதனால பெண்ணினாளுக்கு ஒரு ஷேர் வாங்கிட்டு வந்தா அன்னாளுக்கு டபுள் ஷேர் வாங்கி கொண்டு கொடுப்பான். ஏன்னா வேதனையோடு இருக்கனால அப்படி செய்தான். அப்படி ஒரு கணவன், ஆற்ற தெரிந்த கணவன். ஆனால் நம்ம முற்பிதாவாகிய யாக்கோபு அந்த விஷயத்துல கொஞ்சம் சரியில்லை. அவர் ராகேல் போய் கேட்குறா, பிள்ளை கூடம் இல்லாட்டா சாகுறேன், அன்னாளுக்கு கண்டிஷன்ல தான் அவளும் இருக்கிறா. எல்கானா அன்பு சொன்னான், இவன் சொன்னான், நான் என்ன தெய்வமா என்கிட்ட வந்து மோதுற அப்படின்னு மாறி மாறி மோதினார்கள். அப்படி செய்யக்கூடாது. அவர்கள் ஆறுதல் படுத்துறவர்களாக, அன்பு கூறுவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் அன்பை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்புறம் நீதிமொழிகள் 31:28 புருஷன் தன் மனைவியை புகழுகிறான். அநேக ஸ்திரீகள் குணசாரிகளாய் இருந்தது உண்டு, ஆனால் நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப சில வார்த்தைகள், இந்த அன்பு என்பது உள்ளத்துல கிடக்கிறது. அது எப்படி அந்த மனைவி கிட்ட போகும்? வார்த்தையினாலும் செய்கையினாலும் தான் போகும். நான் அவளை நேசிக்கிறேன்னா நேசிக்கிறத காட்டணும், தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் அது பிரயோஜனப்படும். அது யாருனாலும் சரிதான். ஆகவே அன்பின் வார்த்தைகள், அன்பின் செயல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். மனைவிக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், இவைகளிலே தான் அந்த அன்பு வெளிப்பட முடியும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். 5வது தீத்து 2:6. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி. சரி, பாலிய புருஷர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புருஷர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு. தெளிந்த புத்தி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். புத்தியுள்ள மனுஷன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறான். நேற்றை பார்த்தோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதனால வீட்டை கட்ட வேண்டும் என்றால், குடும்பத்தை கட்ட வேண்டுமானால் புத்தி வேணும். அதுவும் தெளிந்த புத்தி வேணும். தெளிவா இருக்கணும், சிந்தனை குழப்பத்தில் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கண்டிப்பாக இருந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. இதில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக கணவர்கள் நிறைய காரியம் உங்கள் தலையில் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், வேலையின் சூழ்நிலைகள், சமுதாய சூழ்நிலைகள், குடும்ப காரியங்கள் எல்லாம் தலையில் ஓடிக்கொண்டே இருக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டுக்குள் வந்தால் ஒரு தெளிந்த சிந்தையோடு அந்த பிள்ளைகளிடத்தில் பேசுகிறது, மனைவியிடத்தில் பேசுகிறது. இதுல அந்த எல்லா பிரச்சனையும் கலக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். நம்ம எல்லாரும் இதுக்கு விக்டிம்ஸ் தான். இருந்தாலும் இதை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா நமக்கு 1000 பிரச்சனை நம்ம தலையில சுமந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு தெளிவா அந்த பேசி பழகிறது இல்லை. மனைவிட்ட அப்படிதான். ஒருவேளை அங்க ரொம்ப டென்ஷனா வந்தோம்னா அந்த மூஞ்சு முகமே அப்படிதான் இருக்கும் வீட்டுக்குள்ள வரும்பொழுது. அது இவர்களை பாதிக்கிறது, குடும்பத்தை. இதுல அதிகமான பாதிப்பு யாருக்கு வருகிறதுன்னா பிசினஸ் பீப்புள், ஊழியக்காரர்கள். 2 குரூப்புக்கும் நான் பார்த்ததில்ல. இவங்களுக்கு என்னன்னா எல்லாம் இவங்க தலையில ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றவங்க ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க அங்கே போவாங்க, ஆஃபீஸில் போய் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ரொட்டீன் ஒர்க், திஸ் ஒர்க் தட் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடலாம். அதோடு அங்கே விட்டுட்டு வந்துடலாம், அந்த பாரத்தை அங்கே விட்டு வந்துடலாம். யாருக்கு அங்கே முக்கியமான பொறுப்பில் யாரும் இருந்தால் தான் அவருக்கு தான் கொஞ்சம் தலைக்கு மேலே பாரம் இருக்கும். நாளைக்கு அதை நடத்தணுமே, இதை நடத்தணுமே, அங்கே கேட்பாங்களே, இங்கே கேட்பாங்களேன்னு சொல்லி. மற்றபடி உள்ளவங்களுக்கு போனது அன்னைக்குள்ளது காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரை செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அந்த பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக வரலாம். வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் என்பது 24 மணி நேரம் இவங்க தலையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன செய்ய, அடுத்த நாள் என்ன செய்ய, அதை என்ன செய்ய, இதை என்ன செய்ய. ஊழியமும் இது மாதிரி தான். ஊழியமும் ஃபுல்லா இருக்கு. இதை தள்ளி போட முடியாது. ஆனாலும் குடும்பம் என்று சொல்லி வரும்பொழுது நாம் ஒரு புருஷன், ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நிற்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் நம்ம மூளையை கொஞ்சம் சேனல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. மூளையை கொஞ்சம் பாகம் பிரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கொஞ்சம் இந்த பிசினஸை ஒரு பாகத்தில் ஒதுக்கி வைப்போம், ஒரு பாகத்தை கொஞ்சம் குடும்பத்துக்கு கொடுப்போம். அதுவும் கலக்காம கொஞ்சம் அதை அணை கட்டி அங்கே நிறுத்தணும். பிஸ்னஸ் அங்கே நிற்கட்டும். இப்போ சாப்பிடு நேரம், சாப்பிடும் பொழுது எல்லாருமா சேர்ந்துருந்து கொஞ்சம் பேசி எடுத்து சாப்பிடுவோம். இப்போ போய் பிஸ்னஸ் சிந்தனையில் இருந்துட்டு செய்துட்டு இருக்கக்கூடாது. அந்த டென்ஷனை இப்போ கொண்டு வரக்கூடாது. இப்போ ஃப்ரீயாக பேசி எடுத்து அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு நல்லா இருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே ஒன்றுக்கொன்று மோதல் இல்லாதபடி. சிலருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே ஃபுல்லாக அது தலையில் இருக்கும், இங்கே சரியாக நடந்துக்கிட மாட்டாங்க. அப்புறம் அங்கே போய் உட்காந்து யோசிப்பாங்க, நான் வீட்டில் எப்படி நடந்துக்கிறேன், என் பிள்ளை என்ன நினச்சிருக்கோம், என் மனைவி என்ன நினச்சிருப்பா. அங்கேருந்து இங்கே நினைப்பார்கள், இங்கேருந்து அங்கே நினைப்பார்கள். ஆகப்பாடே குழப்பமாக இருப்பார்கள். அதான் பவுல் சொன்னார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. எங்கே இருக்கோமோ அதுக்கு தகுந்தா போல நேர்த்தியாக யோசித்து காரியங்களை அழகா செய்து போறவுடைய ஒரு தெளிந்த சிந்தை கணவன்மாருக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ வீட்டில் வரும்பொழுது ஒரு ஹஸ்பண்டாக தான் வரணும், ஒரு ஃபாதராக தான் வரணும், ஒரு கணவனாக ஒரு தகப்பனாகத்தான் வரணும். ஆபீசராக வரக்கூடாது, இன்ஜினியராக வரக்கூடாது, டாக்டராக வரக்கூடாது, பாஸ்டராக வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஒரு கணவன், ஒரு தகப்பன் அந்த நிலையில இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வெற்றியாக இருக்கும். அடுத்து 1 பேதுரு 3:7 சீக்கிரம் வாசிங்க. அதுல 2 பாயிண்ட் இருக்கிறது. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். சரி, இதுல 2 பாயிண்ட் பார்ப்போம். 1, விவேகத்துடன் வாழ வேண்டும். 2வது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். விவேகத்துடன் வாழ வேண்டும். குடும்பத்தில் கணவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சும்மா ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. மனைவியோட வாழும்போது விவேகம் வேண்டும். அது எதுக்கு? மனைவி பலவீனமுள்ள பாண்டம் என்ற ஒரு அறிவினால ஒரு விவேகம். மனைவி வீக்கர் வெசல், எல்லா விஷயத்திலும் அப்படிதான். அவளுக்கு பல பாதிப்புகள், பல கஷ்டங்கள், பல சங்கடங்கள் உண்டு. அப்போ அதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என் மனைவி, அவளுக்கு என்ன போல எல்லா காரியத்திலையும் பண்ண முடியாது. இன்றைக்கு ஈக்குவலாக எல்லா வேலையும் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய சரீர பிரகாரமான பல காரியங்கள் உண்டு. அதை புரிந்து கொள்ளணும் கணவர்கள். புரிந்து கொண்டு அதில் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். விவேகமாக நடந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். வீணான வருத்தங்கள், கஷ்டங்கள் வராமல் இருக்கும். அதனால விவேகமாக ஒவ்வொரு காரியங்களை அணுக வேண்டும். ஒரு காரியத்தில் டக்கென்று பேசுவதற்கு முன்னதாக, சத்தம் போடுவதற்கு முன்னதாக விவேகத்தோடு அதை கவனிப்பது மிக நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு அந்த 2 சிறைச்சாலையில் கிடந்த 2 பேருடைய முகங்களை பார்த்தான்னு சொல்லியிருக்கு. அப்சர்வேஷன். முகத்தை பார்த்த பொழுது முகம் வாடி இருந்தது. அதனால் அவன் விசாரித்தான், அவர்களுக்கு பயனுள்ளவனாக செயல்பட்டான். அதே போல கொஞ்சம் பேச்சுகள், முகபாவனைகள், இவைகளை கொஞ்சம் கணவன் விவேகத்தோடு கவனித்து நடந்தால்
குடும்பத்துக்குள்ள அடிக்கடி அந்த உள்ள மோதல்கள் தவிர்க்கப்பட்டுரும். சின்ன காரியங்கள் தான். கணவன் கொஞ்சம் பார்த்துக்கணும், எப்படி பேசுகிறா, இது வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறாளே, இல்லை கொஞ்சம் வருத்தமாக பேசுகிறாளே, அப்போ கொஞ்சம் யோசித்துக்கணும் விவேகமாக. நம்ம அடுத்த வார்த்தை போடுறது கொஞ்சம் கவனமாக போடும். அங்கேருந்து வார்த்தை வேகமாக வருது, அப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஒன்றில் வேகமாக வரும், இல்லைன்னா ரொம்ப டவுனாக வரும், நார்மலாக வராது. இந்த நார்மலுக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அப்பவுமே அங்கே டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஒன்றில் ஒரு வருத்தம் அல்லது ஒரு ஆத்திரம், ரெண்டில் ஒன்று தானே இருக்க முடியும். இந்த ரெண்டு வந்தாச்சுன்னா உடனே நம்மளும் சாதா போடுற மாதிரியே ஒன்று அங்கேருந்து போட்டு விட்டோன்னா ரெண்டும் மோத ஆரம்பிக்கும். வீணா ஒரு கஷ்டம் அங்கே உண்டாகும். அப்போ அது கொஞ்சம் விவேகம். சரி, இப்போ இந்த வார்த்தையை போட்டுற விடாது, கொஞ்சம் நம்ம பார்த்து என்ன விஷயம், இந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இல்லை முகபாவனையில் தெரியும், ஒரு காரியம் பேசும் பொழுதே முகம் போகிற போக்கிலே தெரியுது. அப்போ கொஞ்சம் விவேகமாக நாம் பேசுறது நல்லது. இது ரெண்டு பக்கத்தாருக்கும் தேவை. பைபிள் சொல்லுது, கணவர்களே புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்க. விவேகம் என்ன, பலவீன பாண்டங்கள். திடீரென்று வருத்தப்படுவார்கள், திடீரென்று ஆத்திரப்படுவார்கள், அதுதான் அவர்களுடைய சுபாவம். எனவே வீக்கர் வெசல் நீங்க கொஞ்சம் கவனித்து செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகம். அடுத்தது, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி விவேகத்துடன் நடங்க. நீங்க சும்மா அப்படி ஃப்ரீயா கேஷுவலாகவே எப்பவும் பேசி எடுத்து எப்படி இருந்துட்டு மோதல்களை உண்டாக்கிட்டே இருந்தீங்கன்னா முழங்கால் போட்டாலும் உங்களுக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியாதே. இந்த வேதனை தானே அங்கே நிற்கும். அப்போ உங்கள் ஜெபங்களுக்கு தடை வரும், உங்கள் ஆராதனைகளுக்கு தடை வரும், தெய்வீக காரியங்களுக்கு தடை வரும். அதனால தேவையில்லாத மோதல்கள் வராமல் வீட்டுக்குள் விவேகத்தோடு நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஜெபங்களுக்கும் என்ன செய்யாது, தடை வராது. ஆனால் விவேகத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள. ஒன்று போட்டாச்சுன்னா பிறகு சரிப்படுத்துறதுக்கு இது பண்ணணும் இல்லையா. உதாரணமாக ஒரு காயப்படுத்துகிற வார்த்தையை போட்டாச்சுன்னா பிறகு இருந்துட்டு அதை சரிப்படுத்திட்டு இருக்கணும். இப்போ தேவையில்லையே, கொஞ்சம் விவேகமாக அந்த காயப்படுத்துகிற வார்த்தையை நம்ம போடாமல் இருந்தோம்னா பிரச்சனை இல்லையே. இப்படி கொஞ்சம் விவேகத்தோடு நடந்து கொள்ளணும். ரெண்டாவது பாயிண்ட், மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதுலேயும் என்ன சொல்லியிருக்கு, மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால அவளுக்கு சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஹானரபிளாக நினைக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அதில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் உள்ள வாஸ்து காட்டுறேன். யூ மேரிட் மென் ஷுட் லிவ் கன்சிடரேட்லி வித் யுவர் வைஃப்ஸ் with an intelligent recognition of the marriage relation, honoring the woman as physically the weaker, but realizing that you are joint heirs of the grace of life, in order that your prayers may not be hindered and cut off. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்களை எப்படி ஹானர் பண்ணணும், ஹானரிங் த உமன் ஆஸ் த வீக்கர் வெசல். அவங்க பலவீன பாண்டம் ஆக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய கனம். புரிஞ்சாச்சா? அப்போது கனம் சொல்லும் பொழுது நேற்றைக்கு பார்த்தோம் மனைவி எப்படி புருஷனை கனப்படுத்தணும்னு. அது தலையாக அவர் இருக்கிறதுனால் கனப்படுத்தணும், அந்த ரெஸ்பெக்ட், பயபக்தி என்று சொல்லி பார்த்தோம். இது அப்படி இல்லை, அவள் பலவீன பாண்டமாக இருக்கிறதுனால அவளை கனப்படுத்தணும். இந்த கனம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கண்ணாடி பாத்திரம், அது நல்ல பாத்திரம், அழகான பாத்திரம், ஆனால் அதை மற்ற ஸ்டீல் பாத்திரத்தை போல பயன்படுத்த முடியாது. கேர்ஃபுல், கனமாகத்தான் வைக்கணும். அந்த கனமாகும், போட்டால் உடஞ்சி போகும். வீக்கர் வெசல், பலவீன பாண்டம், அப்படி உள்ள நிலையில் உள்ள கனத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. கனம், அதுக்குள்ள கனத்தை கொடுக்கணும். இன்னொன்று, உங்கள் மனைவியும் உங்களுடன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பவர்களானபடியால், ஏதோ ஆத்மா இல்லாத ஆள் அல்ல அது. இட் இஸ் நாட் எ மெஷின் ஆர் எ ஸ்லேவ். ஒரு மெஷின், ஒரு இது இல்லாத, ஒன்றும் சிந்திக்க தெரியாத அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருக்கிறது. அவர்களுக்கும் பரலோகத்தில் நம்மை போல அவர்களுக்கும் பிரவேசனம் உண்டு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கணும். அதை நினைச்சு அந்த ஒரு கனம், ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு கனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்வபிரகாரமாக ஒரு கனம், இப்படிப்பட்ட ஒரு கனத்தை கொடுங்கள். அடுத்தது 1 கொரிந்தியர் 7:3, ஏற்கனவே நேற்றைக்கு வாசித்தாச்சு, திரும்ப வாசிக்க வேண்டாம். புருஷர்கள் தங்கள் மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவித கடமைகள், மனைவிக்கு ஒரு புருஷன் என்ன கடமை ஆற்றணுமோ, சரீர பிரகாரமாக என்ன கடமைகள், மனோதத்துவ நிலையில் என்ன கடமைகள், ஆவிக்குரிய நிலையில் என்ன கடமைகள், சமூக ரீதியான உள்ள காரியங்களில் என்ன கடமைகள், ஒரு புருஷன் என்ற நிலையில் தன் மனைவிக்கு என்னென்ன கடமைகள் ஆற்றணுமோ, கட்டாயமா ஒரு புருஷனும் அதில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எல்லாவற்றிலும் சரியாக தன் கடமைகளை செய்யணும்.
நேற்றைக்கு மனைவிகளுக்குள்ளதை சொல்லியாச்சு. அதே போல் அடுத்து 1 கொரிந்தியர் 7:4 சொல்லுகிறது, புருஷன் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அவன் சரீரத்துக்கு அதிகாரி. அதே மாதிரி மறுபக்கம் மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் அதிகாரி, புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி. ஒரு அதிகார பரிமாற்றம் கல்யாணத்திலே நடந்து விட்டது. அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கல்யாணம் ஆன பிறகு தன் சரீரத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனைவியோ கணவனோ எம் மனம் போல நான் எதையும் செய்வேன்னு அது செய்யக்கூடாது. அது 2 பேருமாக சேர்ந்துதான் காரியங்களை செய்ய வேண்டும், சரீர பிரகாரமான காரியங்கள். ஆகவே மாறி மாறி அதிகாரத்தை கொடுத்தார். அதோடைய அர்த்தம் என்ன? அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம் மற்றும் பொறுப்பு. தன் புருஷன் சுகமா இருக்க வேண்டும் என்பதில் மனைவி கண்ணும் கருத்துமா இருக்கணும். தன் மனைவி சுகமா இருக்க வேண்டும் என்பதுல கணவன் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இது மிக முக்கியமான காரியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரிகள். அப்புறம் ஆதியாகமம் 25:21 ஒரு அழகான வசனம் இருக்கிறது. ஈசாக்கு மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான், அப்பொழுது அவள் கற்பந்தரிக்கும்படி தேவன் செய்தார். கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுகிறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. மனைவி கணவனுக்கா ஜெபம் பண்ணும், கணவன் மனைவிக்கா ஜெபம் பண்ணும். நம்ம குடும்ப ஜெபத்தில் எல்லாத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆனால் தனி ஜெபம் வந்து வரும் பொழுது தனி ஜெபத்தில் இந்த முதலாவது உங்கள் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து அடுத்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு ஒழுங்கை வைத்து கொண்டீர்களானா சரியா இருக்கும். எந்த புருஷனும் முதலாவது தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும். என் மனைவியுடைய சரீர ஆரோக்கியம், என் மனைவியுடைய பாதுகாவல், என் மனைவியுடைய ஆவிக்குரிய ஜீவியம், மனநிலை, எல்லா காரியத்துக்காக ஒன்று ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கையில் கொடுங்க. அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் மற்றுள்ள எல்லா காரியங்கள். மனைவிகளும் அதுபோல முதல்ல புருஷனுக்காக பொறுப்பா ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது அதுக்கு பிறகு மற்றுள்ள காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பழக்கம் இருந்ததென்றால் மிகவும் பிரயோஜனம். எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் கடமை, இது உங்களுடைய கடமை. உங்க கணவன், உங்க மனைவி, நீங்க முதலாவது ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றவருடைய ஜெபம் பிரயோஜனப்படும். எனவே விசுவாசிகளாகிய கணவன் மனைவி இந்த விஷயத்திலும் ரொம்ப கரெக்டாக நீங்கள் செய்தாக வேண்டும். 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்லையா? அவனுக்கு தான் குடும்ப ஆசீர்வாதம் வரிசை அடுத்து சொல்லியிருக்கு. 4ஆம் வசனத்தில் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதம் கணவனுடைய தலையில் இருக்கிறது. கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவராக, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவராக இருந்தா கண்டிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப கணவனுடைய கடமை குடும்பத்துக்காக வேண்டியும் தான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அது கணவனுடைய முக்கிய கடமை. கடைசியாக 1 கொரிந்தியர் 7:2 சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சொந்த மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும். இந்த கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே நேற்றைக்கும் அதை பார்த்தோம், மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும். மற்றபடி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஊழியம் என்று சொல்லும் பொழுது கண்காணிகள், உதவிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும். இப்ப விசுவாசிகள் விசுவாசியாக மாறுவதற்கு முன்பு அவர் பலதார மனம் செஞ்சிருக்கலாம். அப்புறம் தான் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார், வேதத்தை பற்றி, இந்த ஒழுங்கை பற்றி அறிகிறார். அவரை நான் சபைக்குள்ளே ஏற்ற மாட்டேன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் வரட்டும், கர்த்தருக்குள்ள வரட்டும், அவர்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கட்டும். விசுவாசி ஆன பிறகு ஒரு மனைவி உயிரோடு இருக்க அவளை தள்ளி விட்டுட்டோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அவளை வச்சுக்கிட்டோ இன்னொரு கல்யாணம் பண்ணினா அது சபை வேத ஒழுங்குக்கு ஏற்றதல்ல. சபைக்கு இடரல் உண்டாகாதபடி அப்பேற்பட்டவர்களை தள்ளி வைக்க வேண்டும். இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் மனைவியை தள்ளி விடுகிறத பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னார், மனைவியை தள்ளி விடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. மத்தேயு 19:3, 4, 5 இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொன்னார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 11, 12 இது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19, 4, 5, 6 சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியை தள்ளி வேறு விவாகம் பண்ணுகிறவன் விபசாரம் பண்ணுகிறவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால டைவர்ஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதை நாம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு கல்யாணம் செய்ய போறதுன்னா அதுக்கு முன்னாடி
எல்லாம் ஜெபத்தில் வைத்து நல்லா ஆலோசித்து யோசித்து ஜெபித்து தான் விவாகம் செய்யணும். கைப்பிடித்தால் சாகும் வரை பிரியவே கூடாது. அல்லேலூயா. இது பைபிள் நமக்கு சொல்லுகிற திட்டமான காரியம். 1 கொரிந்தியர் 7:11 சொல்லுகிறது, பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து போனால் விவாகம் இல்லாதிருக்க கடவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவள், புருஷனும் மனைவியை தள்ளிவிட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 7:27 சொல்லுகிறது, நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாதே, அவிழ்க்க வகை தேடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19:9 இயேசு சொன்னார், வேசித்தன செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரக்காரன், தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:18 சொல்லுது, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபசாரக்காரன். திரும்ப திரும்ப அநேக வசனங்களில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே ரொம்ப நாம் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால சும்மா ஏதோ பேசித்தனோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்ததுனால பிரிந்து போகிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை, தள்ளி விடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவையெல்லாம் அப்படி நிரூபிக்கப்பட்டால்தான். அதனால் மொத்தத்திலே சொல்ல போனால் இந்த பிரிவு, தள்ளி விடுகிறது அல்லது டைவர்ஸ், செப்பரேஷன் என்பதை குறித்து யோசிக்கவே கூடாது. விவாகம் ஆயாச்சா கடைசி வரை அப்படியே வாழணும். அதனால தான் உள்ளுக்குள்ள மோதல்கள் வராமல் விவேகத்தோடு ஞானத்தோடு ஜெபத்தோடு அவரவர் நிற்க வேண்டிய நிலையில் நின்று நேர்த்தியாக இந்த குடும்ப வாழ்க்கை செய்து போய்விட்டால் இந்த பிரச்சனைகள் இல்லை. அதனால கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒன்று, தேவ ராஜ்யத்து நிமித்தம் என்று ஒரு காரியம் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 19:29 என் நாமத்து நிமித்தம் மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டவன். மார்க்கு 10:29 என் நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டவன். லூக்கா 18:29 தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் மனைவியாவது பிள்ளைகளாவது விட்டவன். என் நாமத்து நிமித்தம், என் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் சொல்லுகிறார். இது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவின் வழியில் அந்நிய மதத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், சுவிசேஷத்து நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம், தேவன் நிமித்தம், தேவ நாமத்து நிமித்தம் இனி நான் உன்னோடு வாழ மாட்டேன் என்று உங்கள் மனைவி போகிறார். நீங்கள் தள்ளிவிட இல்லை, ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவராகிவிட்டீர்கள், உங்கள் மனைவிக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறீர்கள், ஆனால் அவள் அதுக்கு கீழ்ப்படியில்லை, கீழ்ப்படியாதனால தள்ளிவிடக்கூடாது. அவள் இருக்கட்டும், அதுக்குள்ள நாள் வரும் பொழுது அவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் சிலர் அவர்களையே பிரிந்து போகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 7 சொல்லுங்க, அவள் பிரிந்து போனால் போகட்டும், இனி அதுக்காக நீ கிறிஸ்துவை மறுதலித்து அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓட முடியாது இல்லையா? அதான் சொல்லியிருக்கேன், என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷத்து நிமித்தம், என் ராஜ்யத்து நிமித்தம், அந்த ஒரு காரியம் இருக்கு. இதுல நம்ம தள்ளிவிடக்கூடாது. அவர்களை ஆதாயப்படுத்துவது தான் நோக்கமாக கட்டாயம் இருக்க வேண்டிய காரணம் கொண்டும் ஒரு பிரிவு, மதத்தின் பெயராலும் ஒரு பிரிவு வராமல் கடைசி மட்டும் நம்ம அதுக்காகத்தான் பிரயாசம் எடுக்கணும். அதுக்கு மிஞ்சி போகிறது பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பைபிள் இடம் கொடுக்கிறது. எனவே இந்த காரியத்திலே நாம் கவனமாக இருப்போம். அப்போ மொத்தத்தில் பைபிளை நம்ம படிக்க பார்க்கும் பொழுது வேசித்தன முகாந்திரம் அல்லது இந்த மாதிரிப்பட்ட ஒரு முகாந்திரம் ரெண்டும் தான் கொஞ்சம் அதுக்கு ஒரு இடமே இருக்கிறது. ஆனால் அதையும் சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி யாரும் பயன்படுத்த முடியாது. மொத்தத்திலே தேவன் சரியா சொல்லிவிட்டார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அதனால திரும்ப திரும்ப நான் அன்பு கூர்ந்து வலியுறுத்தி சொல்லுகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு அவசரப்படாதீங்க. யாரா இருந்தாலும், பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பெற்றோரா இருந்தாலும், கல்யாணம் நம்ம பிள்ளைக்கு நடக்கணும், உண்மை, அது ஏற்ற வேளையில் நடக்கணும். அவசரம் கட்டாயம் இருக்கக்கூடாது. போனா போட்டு, அதையோ இந்த ப்ரொபோசல் போயிடும் போட்டு கர்த்தர் வச்சது வரும், அது போயிடும், அதை பின்னால் பிடிச்சி நம்ம அப்படி வேகம் காட்டக்கூடாது. எதுல முதல்ல ஜெபம் பண்ணுவோம். வாலிபம், பிள்ளை வாலிபத்தில் வந்த உடனே பெற்றோர் ஜெபிக்க தொடங்குங்கள், தேவன் ஏற்ற வேளையில் அழகாய் செய்வார். அதுக்கு தான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்த்த சம்பவங்களை மிக அழகாய் பைபிள் நமக்கு எழுதி காட்டுகிறது. எனவே இந்த காரியங்களில், இந்த காலத்தில் உள்ள காரியங்களை பார்க்கிறோம், எவ்வளவு சங்கடங்களும் வேதனைகளும் குடும்பங்களில் உண்டாகிறது. எனவே நம்ம ரொம்ப கருத்தா இருக்கணும், கவனமா இருக்கணும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். பண விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சபையில் அடிக்கடி பேசுவோம். டவுரி பேச்சு கூடாது, டவுரி வாங்கவே கூடாது. கல்யாண செலவுக்குன்னு கூட அங்கிருந்து பணம் வாங்காதீங்க. உங்களுடைய செலவில் நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணத்தை நடத்துங்க.
பெண்ணை பெற்றவர்கள் உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் எதை கொடுக்கணுமோ அதை ஒழுங்கு பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க உள்ளதை கொடுங்க. மற்றபடி டவுரியாகவோ கல்யாண செலவுக்குன்னோ மாறி மாறி பண பகிர்மானம் தயவுசெய்து செய்யாதீங்க, அது வேண்டாம். இப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல ஒரு வேதத்தின்படி வாழுகிற கிறிஸ்தவ சமுதாயமாக நாம எழும்புவோம். அது நிமித்தம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்து நம்மை மிக மேன்மையான சாட்சிகளாய் நிறுத்துவார். அல்லேலூயா. பணத்தினால கடைசியில் எத்தனை பிரச்சனை வருது பார்த்தீங்களா? பணத்தினாலே மாறி மாறி குடும்பங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வருது. பொதுவாக பண விஷயங்களில் பிரச்சனை வருது. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்து கொள்ள தெரியாமல் உறவு சிக்கல்களில் அநேக பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம். கடமைகள் செய்யாதனால அநேக பிரச்சனைகள். பிள்ளைகள் ஒழுங்காக வீட்டு கடமைகள் செய்யறதில்லை, புருஷன் செய்ய வேண்டிய கடமை செய்யறதில்லை, புருஷன் தன்னுடைய பொறுப்புகளை சரியாய் நிறைவேற்றதில்லை, மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதில்லை. இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. இன்னொன்று அவுட்சைடர்ஸ் இன்வால்வ்மெண்ட், இன்ட்ரூஷன். நான் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவிக்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. அந்த கணவன் மனைவிக்குள்ள ரகசியங்கள் விளையாட்டு போக்கிலையும் ஜோக்கிலையும் வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு போனால் நாளைக்கு அது இன்னைக்கு ஜோக்கா இருக்கும், நாளைக்கு பயங்கரமான தீமையாக மாறும். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலையும் கவனத்தோடு ஞானத்தோடு இருக்க வேண்டும். அன்பான தாய்மாருக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளை ஒரு விவாகத்துக்குன்னு ரெடியாகும் பொழுது எல்லா விதத்திலும் அதை ரெடி பண்ணுங்க. சமையல் சொல்லி கொடுங்க, வீட்டு வேலைகளை செய்து கொடுங்க, சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் உங்கள் வீட்டிலேருந்து கணவன் வீட்டுக்கு அவளை அனுப்ப வேண்டும். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஃபோன் வந்தோடனே உடனே டக்குன்னு இது பண்ணாதீங்க. அங்கேருந்து ஃபோன் வரும்னா என்ன போட்டு கொல்லுவான், அடிக்கான், என்ன காண விடையில். ஜோமனோ மகளே, கர்த்தர் உன்னை நன்றாக வைப்பார், எல்லாம் ஜோமனோன்னு சொல்லுங்க. உடனே பெட்டியை தூக்கிட்டு வான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இல்லை நாங்கள் இருந்தால் வாரோன்னு சொல்லிடாதீங்க. அப்படி செய்யவே கூடாது. அங்கே இருக்கட்டும், கர்த்தர் அவள் நடத்துவேன். முதல்ல நம்ம ஜெபித்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்தால் நமக்கு ஒரு தைரியம், ஒன்றும் நடக்காது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்படி உள்ள நல்ல ஒரு சாட்சியோட நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.